பெரிய அவமானம். அன்னைக்கு விழுந்த அடி அமெரிக்கா மனசுல இன்னும் ஆறல. அன்னைக்கு ஈரானியர்கள் தெருவுல நின்னு கத்துன அந்த கோஷம் மார்க் பார் அமெரிக்கா, அதாவது அமெரிக்காவுக்கு மரணம். அந்த சத்தம் இப்போ 2026 வரைக்கும் எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கு. சரி, 1979ல பகை உருவாச்சு. ஆனா அதுக்கப்புறம் எப்படி ஈரான் இவ்ளோ பெரிய சக்தியா மாறுச்சு? அதுக்கு காரணம் ஈரானோட நிழல் யுத்தம். ஈரானுக்கு தெரியும் அமெரிக்கா கூட நேருக்கு நேர் மோதுனா ஜெயிக்க முடியாதுன்னு. அதனால ஈரான் ஒரு புது வியூகத்தை வகுத்தது. அதுதான் ப்ராக்ஸி வார். அதாவது தான் சண்டை போடாம தனக்காக சண்டை போட ஆட்களை உருவாக்குறது. லெபனான்ல ஹெஸ்பொல்லா, காசாவுல ஹமாஸ், ஏமன்ல ஹூதிக்கள், சிரியாவுல அசாத் அரசாங்கம். இது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அதாவது எதிர்ப்பு அச்சு அப்படின்னு ஒரு கோட்டைய ஈரான் கட்டுச்சு. கிட்டத்தட்ட 40 வருஷமா இந்த கோட்டை தான் ஈரானை காப்பாத்திக்கிட்டு இருந்தது. அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஈரானை தொடணும்னா முதல்ல இந்த அமைப்புகளை தாண்டி தான் வரணும். இது ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமா இருந்தது. ஆனா விதி யார விட்டது? 2024 இருந்து 2026 வரைக்கும் நடந்த சம்பவங்கள் ஈரானோட இந்த 40 வருஷ உழைப்ப சுக்குநூறா உடைச்சிருச்சு. என்ன நடந்தது? டிசம்பர் 2024 சிரியா. ஈரானோட மிக முக்கியமான கூட்டாளி பஷார் அல் அசாத், அவரோட ஆட்சி சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சது. அசாத் ஓடினார். சிரியா ஈரானோட பிடியிலிருந்து நழுவி போச்சு. இது ஈரானுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு தெரியுமா? ஈரான்ல இருந்து லெபனானுக்கு ஆயுதம் கொண்டு போற பாதை அது சிரியா. அந்த பாலம் உடைஞ்சது. அடுத்தது இஸ்ரேல் சும்மா இருக்கல. காசால ஹமாஸ முடிச்சிட்டு லெபனான் பக்கம் திரும்பினாங்க. ஈரானோட செல்லப்பிள்ளைன்னு சொல்லப்படுற ஹெஸ்போல்லா, அவங்களோட தலைவர்கள் ஒவ்வொருத்தரா வேட்டையாடப்பட்டாங்க. ஹெஸ்போல்லா சிதறி போச்சு.